ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. அன்புக்குரிய ஆத்ம சாதர்களுக்கு என்னுடைய இனிமையான இந்த மாலை வணக்கம். நம்ம ஸ்ரீவித்தை அல்லது தசமகா வித்தை, அந்த சக்தி உபாசனையில் இந்த பிரபஞ்ச சக்தி எனும் தாயை, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியை எது அண்டத்தில் இருக்கிறதோ அது இந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலுக்குள்ள இருக்குது. அண்ட சக்தியும் பிண்ட சக்தியும் எல்லாம் ஒரே சக்தியாக இந்த உடலில் உள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமமாக ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த சக்தியை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் இந்த உலக வாழ்வியலும் ஆத்மா எனும் ஆத்மீக வாழ்வும், இந்த ரெண்டு வாழ்வினுடைய மிக நுட்பமான ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியும். எல்லாம் தனக்குள்ளே ஆழ்ந்து உறைந்து மிக நுணுக்கமான நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடியதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டும், அந்த சக்தியை நானாக இருப்பதை தெரிந்து கொண்டும் உணர்ந்து கொண்டும் தன்னை தனக்குள் வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த நேர்மையான ஒழுக்கமான சத்தியமான பாதையே சித்தர் மார்க்கம் அல்லது குருநாதர் ஸ்ரீமா மகரிஷி அகஸ்தியருடைய ஞான மார்க்கம் என்பது. அறியாமையே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பூரண சக்தியை உணர்வதற்கு தடையாகவும், நாள் என செய்யும் கோள் என செய்யும் என்று சொல்ல மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்வதற்கான தடை இல்லை. தடை அனைத்தும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமை, தன்னை பற்றிய அறிவை பெற வேண்டும் என்ற அந்த இயலாமை, இந்த ரெண்டும் தான் நமக்கு தடையே தவிர வெளியில் இருக்கக்கூடிய எதுவுமே இங்கே தடை கிடையாது. வெளியில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு உள்ளே நீங்கள் வளரவிட்டும் அதற்கு இடம் கொடுத்தும் இருப்பதனால தான் வெளியிலிருந்து ஒரு தடை நமக்கு இருக்குது என்று நாம் நினைத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வெளித்தடைகளை விட உள்தடைகள், உள்நிலை போகிறதுக்காக நீங்கள் உங்களை பற்றி உடைய புரிதல் இல்லாத ஒரு உணர்வு விஷயம்தான் தடையாக இருக்கு. அந்த வழியில் இன்னைக்கு இந்த சக்தி நிலைகளை தெரிந்து கொள்வதற்காக ஆறாவது வித்தையாக இருக்கக்கூடிய சின்ன மஸ்தை என்ற அந்த நிலையை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த சக்தியை தேவியாக உருவத்தில் கொண்டு வந்து, இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க பிரசண்ட சண்டி அப்படின்னு இதுக்கு பேர். சின்ன மஸ்தையுடைய பேர் பிரசண்ட சண்டி என்றும். இந்த தேவி நம்மளுடைய சரீரத்தில் நம்முடைய உடம்புல புருவ மத்தியினுடைய பாகத்தில் இயங்கக்கூடிய ஒரு சக்தி. நம்ம செய்யக்கூடிய நம்மளுடைய நெத்தியினுடைய புருவ மத்தி என்று சொல்லக்கூடிய இரு புருவ மத்தி நமக்கு இருக்குது. இரு புருவங்களில் மத்தி என்றால் ரெண்டு புருவத்துக்கும் மையத்தில் நாம் ஆண்களோ பெண்களோ பொட்டு போடக்கூடிய இடமோ அல்லது கிராஸ் பண்ணுவாங்க அல்லது தொழுகை பண்ணும்போது நெற்றியை தரையில் படும்படி படக்கூடிய இடமோ அந்த இடத்த இரு புருவ மத்தின்னு பேர். புருவ மத்தி என்றால் இன்னொரு புருவம் இருக்குது. வலது புருவத்தினுடைய மையம் என்று பார்த்தா உங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழியே ஒரு மையம், அதுவும் ஒரு புருவம்தான். புருவ மத்தி என்று சொல்வது கண்ணுடைய கருவிழியும் குறிக்கும். இரு புருவங்களின் மத்தி என்று சொல்லக்கூடிய அந்த நெத்தியும் குறிக்கும். அப்போ இந்த ரெண்டிலுமே சக்தி தான் வேலை செய்யுது. இந்த ரெண்டு இடத்திலுமே சக்தியினுடைய தன்மை தான். கண்ணில் ஒளியாகவும் நெத்தியில் அதே போல அந்த சக்தி வெளிப்பாடு வெளியேறக்கூடிய உங்கள் முன்னாடி ப்ரொஜெக்ஷன் ஆகக்கூடிய சக்தி எங்கேருந்து வருதுன்னா கண்ணுலேருந்து தான் ப்ரொஜெக்ஷன் ஆகும். இப்போ இரண்டுமே நாம் சொல்லிக்கொள்ளலாம் சக்தி வேலை செய்யக்கூடிய இடம்தான்.
அப்போ ஆக்னா சக்கரத்தில் பிரகாசமாக ஒளியாக இருப்பது ஒன்று காளி என்ற அந்த சக்தி. காளின்னா காலம் என்ற பிராணன். காளின்னு சொன்னால் பிராணன்னு அர்த்தம். அப்போ பிராணன் சக்தியை விட ரொம்ப வேகமாக செயல்படுவது இந்த ஒளியாக இருக்கக்கூடிய இந்த சக்திக்கு பேர் தான் சின்னமஸ்தை அப்படின்னு சொல்லுவாங்க. யோகத்தில் காளி என்ற பிராணனை விட வேகமான காளி என்ற பிராண சக்திக்குள்ளே இருக்கக்கூடிய அதிசூட்சமான அந்த ஒளியை தான் சின்னமஸ்தைன்னு சொல்லுது. அப்போ இந்த சின்னமஸ்தைங்கிற இந்த எனர்ஜி எதனுடைய உதவியோட தன்னுடைய சக்தியை நம்மகிட்ட வெளிப்படுத்துது என்றால், இந்த காளி என்ற காலம் என்ற காளியினுடைய பிராணனுடைய சக்தி இல்லாமல், அந்த சக்தியினுடைய உதவி இல்லாமலே செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த ஒளிக்கு உண்டு. அந்த சக்தி உதவியோடும் அது வேலை செய்யுது. அந்த காளி என்ற பிராணனுடைய உதவியே இல்லாமலும் இந்த அதிசூஷமான இந்த ஒளி நமக்குள்ள வேலை செய்யும். உடலுடைய எல்லா இயக்கமும் மூளையினுடைய கட்டளை ஆர்டர் பேரில் தான் நம்ம செய்வோம். மூளை எந்த ஒரு செயல் பண்ணாலும் நமக்கு மூளைக்கு போய் மூளை நம்ம உடல் உறுப்புகளுக்கு என்ன செய்யும்? கட்டளையிடும். நடக்கணும், போகணும், வரணும், எல்லாமே நமக்கு கட்டளையிடுறது மூளை தான். அப்போ மூளை கட்டளையிடாமல் நம்ம ஒரு வேலை செய்வோம். மூளைக்கே போகாமல் நமக்கு உடலில் ஒரு செயல் பண்ணும். பைக் ஓட்டு போகிறீங்க, சைக்கிள் ஓட்டிட்டு போகிறீங்கன்னு வைங்களேன். திடீர்னு ஒரு பள்ளம் நமக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னா உடனே நம்ம அந்த பள்ளத்துக்குள்ளே இறக்காமல் உடலுக்கு ஆர்டர் கொடுத்து அந்த உடம்பு என்ன செய்யும்? டக்குன்னு கட் பண்ணி திருப்போம். அனிச்சை செயல். இந்த அனிச்சை செயல் செய்கிறது எது? அனிச்சை செயல் செய்வது நம்மளுடைய முதுகுத்தண்டு, நம்முடைய ஸ்பைனல் கார்டு தான் அதில் அனிச்சை செயல் செய்யும். மூளைக்கு போய் அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு அது ஆர்டர் கொடுக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆயிரும்? அந்த பள்ளத்துக்குள்ளே கொண்டு போடைய வண்டியினுடைய வீலு ரெண்டுமே இறங்கி ஏறிடும். அப்போ அனிச்சை செயலில் என்ன நடக்கும்? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கக்கூடிய காரியம். அப்போ அந்த சமயம் நம்முடைய ஸ்பைனல் கார்டு தான் அந்த வேலையை அந்த உடம்புக்கு ஆர்டர் கொடுக்கும். முதுகுத்தண்டில் தான் அந்த ஆர்டர் பிறப்பிக்கப்படும். அப்போ அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதிவேகமான சக்தியாக நம்மளுடைய கான்சியஸ்னஸை வேலை செய்யக்கூடிய பேர் தான் இந்த சின்னமஸ்தைன்னு சொல்லக்கூடியது. அதான் நம்ம கான்சியஸ் டக்குன்னு அந்த டைமிங்கில் மூளைக்கே போகாமல் நம்மளுடைய செயல்கள் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லக்கூடிய என்னன்னா அந்த மைண்டு தான் இந்த சின்னமஸ்தைன்னு சொல்லக்கூடிய எனர்ஜி. அது ப்ரெசண்டில் வேலை செய்யும். அதுக்கு கால நேரம் எந்த உதவியும் தேவைப்படாது. இந்த காளிங்கிற பிராணம் தேவைப்படாது, எதுவுமே தேவை. உடனே அது வேலை செய்யக்கூடிய அந்த நிலையை உடையது தான் இந்த சின்னமஸ்தை என்று சொல்லக்கூடியது. இது நம்ம உடம்புல எப்படி இருக்குதுன்னா, இந்த மின்சாரம் பாயும்போது அதிவேகமான சரீரத்தில் உள்ள நாடி வழியாக பிரவேசித்து தன் காரியத்தை செய்கிறது. ஒரு மின்சாரம் பாயிற மாதிரியான ஒரு உணர்வு. அந்த மின்சாரம் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்குள்ளே செயல்படக்கூடிய அந்த சின்னமஸ்தை என்று சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி தான். அதுதான் நம்ம பாடியில் சில நேரத்தில் மின்சார எனர்ஜி போல் ஒரு வேலை செய்யும். அந்த சக்தியை நாம் உடல் முழுவதுமாக அது கரெக்டாக அதை ப்ரெசன்ட் பண்ண மெத்தடு தெரிஞ்சிட்டா நாம் அந்த யோக அக்னியை, யோக சக்தியை பூரணமாக நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ இந்த சக்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் ஒரு கரண்ட் பாஸ் பண்ண மாதிரி அதிவேகமாக சரீரத்தில் உள்ள நாடிகள் வழியாக பிரவேசித்து தன்னுடைய சக்தியை கொண்டு இந்த உடலில் செய்யக்கூடிய காரியங்களை அது செய்து கொள்ளும். அப்படியே நம்ம கண்ணை மூடி இந்த சக்தியை நீங்கள் சரீரத்தின் முழுவதும் கொடுத்து வியாபித்து தியானம் செய்யக்கூடியதை பழகிட்டீங்கன்னா, அந்த ஆக்னா சக்கரம் என்று சொல்லக்கூடிய புருவமத்தியில் நமக்கு இச்சாசக்தி என்று சொல்லக்கூடியதாகவும் ஞானத்தையும் குறிக்கக்கூடிய
இந்த சக்தி ஒருங்கிணைந்து நமக்கு வேலை செய்யும். நமக்கு எப்படி வேலை செய்யுது? நம்மளுடைய அந்த இச்சாசக்திங்கிறது என்னன்னா பிரபஞ்ச ரீதியாக இயக்கத்தை உட்படுத்தி இருக்கக்கூடியதான் இச்சாசக்தி. அந்த சக்தியெல்லாம் நமக்கு ஒருங்கிணைந்து தான் நாம் ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான சக்தியை நாம் கிரகிக்க முடியும். அந்த ஒளியா நம்மளால் கிரகிக்க முடியும். ஒளி சக்தியை பெருக்கி தான் ஒளியை கிரகிக்க முடியும். அப்போ இந்த சக்தி நம்ம சரீரத்தில் நிறைய நாடிகள் நிறைய நமக்கு கருதப்படுது. நம்ம உடம்புல நிறைய நாடிகள் கருதப்படுது. அதில் ஹார்ட் இதய சக்கரத்திலிருந்து வரக்கூடியது 101 நாடிகள். அந்த 101 நாடிகளில் எல்லாமே முதல்ல சேரும்னா முடிச்சுகள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு 3 முடிச்சுகள் நம்ம உடம்புல இருக்குது. நம்ம தியானத்தில் உங்களுக்கு சொல்லி தந்திருப்போம். என்ன, ஃபஸ்ட்டு முடிச்சு பிரம்ம கிரந்தி, கிரந்தின்னா முடிச்சு. விஷ்ணு கிரந்தி, அடுத்தது ருத்ர கிரந்தி, கிரந்தினா முடிச்சு. அப்போ பிரம்ம கிரந்தி எங்கே இருக்குது? தொப்புளுக்கு கீழே 2 விரலு கீழே இருக்கக்கூடிய ஒரு முடிச்சு. அநாகத சக்கரத்தில் ஃப்ரண்ட் பொசிஷனில் இருக்குது அல்லது பேக்கில். ஃப்ரண்டில் நீங்கள் நினைவு கொடுத்தீங்கன்னா அது ஒரு முடிச்சு. அதுக்கு பேர் தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஹிருதய பூட்டு என்று சொல்லக்கூடிய விஷ்ணு கிரந்தி. ருத்ர கிரந்திங்கிறது நடு நெத்தி பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு முடிச்சு. அப்போ முதல் கட்டமான நம்ம சக்தியெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா பிரம்ம கிரந்தியில் மோதி அதில் உள்ள சப்தம் தான் நமக்கு என்னவா வருது? நாதங்களாக நமக்கு கேட்க ஆரம்பித்த பிறகு தான் இதெல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன யோகா பண்ணாலும் இந்த யோகத்தில் நீங்கள் ஒரு நிலை வந்துட்டுருக்கீங்கன்னுங்கிறது பார்க்கும்போது நாங்கள் முதல்ல என்ன கேட்போன்னா உங்களுக்கு என்ன நாதம் உங்களுக்குள்ளே கேட்கணும் அடிக்கடி நம்ம கேட்குறது உண்டு. ஏன்னா அந்த நாதத்தை வச்சு தான் உங்களுக்கு எந்த சக்கரங்கள் ஓப்பன் ஆகிட்டுருக்கு, எந்த கிரந்தியில் உங்களுடைய சக்தி வேலை செஞ்சிட்ருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ நீங்கள் வண்டு நாதம், குழல் ஓசை, அந்த தம்புராவுடைய ஓசை, இந்த 3 நாதங்களையும் நீங்கள் கேட்குறது பிரம்ம கிரந்திக்கு உட்பட்டது. மணிநாதத்தை கேட்குமா இருந்தால் நீங்கள் விஷ்ணு கிரந்தியில் உங்கள் சக்தி என்ன செய்து அங்கே போய் நிலை நின்று வேலை செய்யணும்னு அர்த்தம். சங்கு நாதம், ட்ரம் சவுண்டு அல்லது இடி முழக்கம் இதெல்லாம் கேட்குமா இருந்தால், கடைசியில் கேட்கக்கூடிய இந்த இடி முழக்கம், சங்கு நாதம் இதெல்லாம் கேட்குமா இருந்தால் உங்களுக்கு எங்கே வந்துட்டுருக்கு? நீங்கள் ருத்ர கிரந்தி நிலைக்கு, புருவ மத்திக்கு உங்களுடைய சக்தி நிலை நிற்குன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு சப்தமும் நமக்குள்ளே கேட்டு எல்லாமே ஒன்று போல கேட்கும். இந்த காஸ்மிக் சிம்பனி சவுண்டுன்னு சொல்லி பரமஹம்ச யோகானந்தர் சொல்லுவார். அப்படி நிறைய பேர் நம்ம இதில் என்ன சொல்லுவாங்க? ஓங்காரநாதம் அல்லது பிரம்மநாதம், இப்படி பல பேர் இதுக்கு பெயர் வச்சுருக்காங்க. அப்போ இப்படி இந்த நாதங்களை நாம் பேஸ் பண்ணி தான் நம்ம உடம்பில் என்ன செய்யுது? ஒவ்வொரு நிலைகளும் எந்த இடத்துல உங்களுடைய சக்தி நிலைநிட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. அந்த 101 நாடிகள் பிரம்ம கிரந்தியை தாண்டி நம்மளுடைய விஷ்ணு கிரந்தி என்று சொல்லக்கூடிய இதய கமலம், இதய பாயிண்டில் வந்தும்போது அதில் 101 மிக முக்கியமானது தான் இடகலை, பின்கலை, சுசுமுனா. இடகலை என்ற சந்திரக்கலையும், பின்கலை என்று சொல்லக்கூடிய சூரிய கலையும், சுசுமுனை என்ற அக்னி கலை என்று சொல்லக்கூடிய இந்த 3 தான் மிக முக்கியமானதாக இருக்குது. இதில் மிக முக்கியமானது நம்மளுடைய சுசுமுனா என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி நம்முடைய சரீரத்தினுடைய பின்புறமாக முதுகுத்தண்டினுடைய நடுவழியில் சஞ்சரிக்கக்கூடிய நாடி. ஸ்பைனல் கார்டு உள்ள ஒரு பெரிய ஒரு ஹோல் இருக்குது. ஒவ்வொரு எலும்பையும் கனெக்ட் பண்ணி ஒரு 8 மாதிரி அந்த எலும்பினுடைய ஜாயிண்ட்டு முதுகுத்தண்டு அமைஞ்சிருக்கு. அதனுடைய உள்பக்கமாக ஒரு ஹோல் இருக்கு. அதுக்குள்ள இந்த நாடி சூஷ்மமான நாடியாக தான் இருக்குது. இந்த 3மே சூஷ்மமாக தான். அதிலும் மிக சூஷ்மமானது தான் அதுக்கு பேர் சுசுமுனா. சுழுமுனை நாடி என்பதும் சுழுமுனை என்பதும் 2க்கும் வேறு மாதிரியான ஒரு புரிதல் இருக்கணும். சுழுமுனை நாடிங்கிறது தான் குரு நாடின்னு சொல்கிறோம். குரு நாடிங்கிறது தான் சுசுமுனை நாடி சொல்லக்கூடியது.
அது மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டு வழியாக விஷுப்தி வந்து அண்ணாக்கு வழியாக அது எப்படி போகுது, ஒளியாட்டு போய் அண்ணாக்கு உள்பக்கமாக ஜீவனையும் மூளையும் தொடர்புபடுத்துது. இதில் இந்த ஜீவன் இருக்கக்கூடிய இடத்துல போய் இருக்கக்கூடிய டிப், அதனுடைய எண்டு பகுதி, கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து முடிக்கிறது பேர் தான் சுழுமுனை. முனைன்னா எண்டுன்னு அர்த்தம். ஒரு பகுதியினுடைய எண்டு பகுதி தான் முனைன்னு சொல்லுதோம். அப்போ சுழுமுனை நாடி. நாடிங்கிற வார்த்தை இந்த டோட்டல் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்கு பேர் தான் நாடி. சுழுமுனை நாடிங்கிற டோட்டல் அதில் வேலை செய்யக்கூடியது. சுழுமுனை அப்படின்னா சுசுமுனா அப்படின்னாலே அது எங்கே போய் நிற்குன்னா ஜீவனுடைய பாகத்தில் போய் நின்றோம். அதுக்கப்புறம் அது வந்து ஸ்பேஸ், உங்கள் அண்ணாக்குக்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. சிதாகாசம், சித்தம் என்று இருக்கக்கூடிய இந்த ஜீவனுடைய இருக்கக்கூடிய ஆகாசம். அப்போ சிதாகாசத்தில் எப்படி இந்த கோள்கள்லாம் தொங்கிட்டு இருக்குதோ அதே போல் ஜீவன் எனும் ஒளி அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கு, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே தான் மீண்டும் மூளையினுடைய இயக்கம். மூளை அதை சுற்றி தான் ஒரு கொடை போல் எப்படி விரிஞ்சு இருக்குது. அப்போ இது போய் இங்கே இதோட நின்ன பிறகு இதனுடைய வழியாக எனர்ஜிங்கிற அந்த ஒளி சக்தி சுசுமனை வழியாக போகக்கூடியது வந்து ஒளியாக தான் இந்த இது போகும். பாக்கியெல்லாம் சுவாசத்தோடு தொடர்புடைய கதியாக போகும். இது வந்து ஒளி கதி. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் சிவகதின்னு பேர். இந்த சிவகதியைத்தான் சி என்ற ஒளியும் வா என்ற நாதமும். இந்த சிவ அப்படிங்கிற வார்த்தைக்கு சி ஒளி, வா என்ற நாதமும் ஒளியுமாக இணைந்த ஒரு பூரணமான ஒன்றுக்கு பேர் தான் சிவ நிலைன்னு சொல்லக்கூடிய சி அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அந்த ரெண்டும் சேர்ந்தது தான் லாஸ்ட் வார்த்தை சி அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. இப்போ சி என்று சொன்னாலே இந்த ரெண்டும் கலந்தது. சிவசக்தி ஐக்கியம்ங்கிறது என்னன்னா இந்த ரெண்டும் இணைந்த ஒரு ஒளி சக்தியாக நம்முடைய சுசுமனை வழியாக மேலே போனோம். மேலே போய் அது எப்படி போகும், ஒரு டாட்டுங்கிற மாதிரி போய் அந்த டாட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக போக உடலில் இருக்கக்கூடிய பிராண இயக்கம் கூட ஆரம்பித்து அந்தந்த பிராண இயக்கத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளித்தன்மை அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கும். இப்படி ஃபாலோ பண்ணி போக அதனுடைய வேகம் இங்கே இருக்கக்கூடியதை விட ஒரு மின்னல் வெட்டி அதில் வரக்கூடிய ஒளியை விட அதிவேகமாக பிரவேசம் பண்ணக்கூடியது அந்த ஒளியினுடைய தன்மை. அந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி அதிவேகமாக, அதுக்கு வேகம் கணக்கிடவே முடியலையாம், அப்படி வேகத்தில் போகக்கூடிய அந்த சக்தியை தான் நமக்கு சுசுமனை வழியாக போகும். இந்த சக்தியை ரெண்டும் பின்னி வருவது தான் நம்முடைய இடகலை பெண்களின் சொல்லக்கூடியது. ரெண்டு சைடும் ஒரு பெருக்கல் போல பின்னிக்கொண்டு ஆக்னையில் வந்து இது சேருது. அதனால தான் என்ன பண்ணுறோம், யோகத்தில் இந்த ரெண்டும் தனித்து இயக்க விட்டால் உங்களுக்கு கர்மா, பிறப்பு, இறப்பு என்ற இந்த அனுபவத்தில் நீங்கள் இந்த உடலை வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டும் நடக்கும். இந்த ரெண்டு சக்தியும் இடகலை பின்கலை என்ற சூரிய சக்தியும் சந்திர சக்தியும் என்ன பண்ணுறோம், இந்த சுசுமுனையோடு இணைத்து ஒன்றாக்கி ஒரு நிலையாட்டி இதை மேலே கொண்டு போகும்போது இந்த ஆத்மாவுக்கு அந்த ஒளிதான் அதனுடைய ஆற்றலை, அதனுடைய வளர்ச்சியை கொடுக்குது. இந்த ஆற்றல் மேலே கொடுக்க அந்த ஆத்ம ஒளி சிறியதாக ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவுடைய ஒளி வந்து பிரகாசத்தை கூட்டுது. அது பிரகாசம் கூடி அதனுடைய பிரகாசம் அதிகமாக உங்களுடைய அண்ணாக்குக்கு மேலே ஜீவன் இருக்கக்கூடிய இடத்துல ஆக அது உங்கள் கண் வழியாக அதனுடைய ஒளியினுடைய பிரகாசத்தை வெளியில் ப்ரொஜெக்ஷன் பண்ணும். அப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது தான் உங்களுடைய ஆத்ம ஒளியை உங்கள் முன்னாடி நீங்கள் தரிசிக்க முடியும்.
அப்படி தரிசனம் பெறுவதுக்கு தான் இந்த ஆத்ம சாதனைகள். இப்போ எல்லாரும் கண்ணை அப்படியே வச்சு எப்படி தியானத்தில் இருக்கிறது, ஒன்று கேஜரி முத்திரை, இன்னும் ஒன்று ஷாம்பவி முத்திரை. அப்போ ஷாம்பவின்னா என்ன? ஷாம்பவி அப்படின்னா ஷம்புவுடைய மனைவின்னு அர்த்தம். ஷம்பு யாரு? சிவம் என்ற ஒளியினுடைய மனைவி. அவங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த நாதம் ஷம்பு என்று சொல்லக்கூடிய சிவனோடு ஐக்கியமாகி முன்னாடி நிற்க வைக்கிற பேர் தான் ஷாம்பவி. அப்போ இடது கலை வலது கலை கொண்டு இணையும் போது அது அக்கினி கலையோடு இணைந்து 3 தீயும் ஒன்றாகத பேர் தான் ஷாம்பவி முத்திரை. அந்த கண்ணை இமைக்காமல் தியானத்தில் இருப்பது. இன்னொன்று என்ன இருக்குது? இன்னொன்று கேஜரி. கேஜரின்னா கண்ணை மேல் நோக்கி இதே வேலையை தான் செய்கிறாங்க. மேல் நோக்கி வைத்து இந்த 3ஐயும் உள்ளுக்கு உள்ளே என்ன செய்கிறாங்க? இதை பார்க்குறாங்க. ரெண்டும் ஒரே விஷயந்தான். எந்த வழி வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ கண்ணை மேலே வச்சுட்டு இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோவில் நிறைய சித்தர்கள் இவங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். என்ன காரணம்? அவங்க என்ன பண்ண, இந்த கண்ணினுடைய ஒளியும் சுசுமனா வழியாக வரக்கூடிய இந்த அக்னி என்ற ஒளியும் எல்லாம் என்ன செய்யணும்? ஒன்றாக்கி அதை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. சாம்பவி என்று சொல்லக்கூடியதும் அதை தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த 3ஐயும் ஒன்று இணைப்பது தான், அப்படி ஒன்று சேர்க்குது பேர் தான் திருவேணி சங்கமம். இப்போ திரிவேணி சங்கமம் சொல்லக்கூடிய இடங்கள், நிறைய இடங்கள் நம்ம ஹிமாலயத்தில் சொல்கிறோம். கன்னியாகுமரியில் 3 கடல் சேரக்கூடிய இடம் திரிவேணி சங்கம். இந்த திருவேணின்னு என்ன? அப்போ ஒரு வேணி யார்? அந்த 3 வேணி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி என்னன்னா, உங்களுக்குள்ள அந்த 3 சக்தி இணையக்கூடிய இடத்து பேர் தான் திருவேணி. அப்போ எங்கே ஒரு 3ம் இணைகிறதோ அங்கே ஒரு 3 இணைக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் நமக்குள்ளேயும் நடக்கணும். அதை நீங்கள் எப்படி உள்நோக்கி கொண்டு போனால் தான் அது உங்களுக்கு பயன்பாட்டில் இருக்கும். அப்போ என்னன்னா, யார் செல்ஃப் ரியலைசேஷன் தன்னுக்குள்ளே அதை கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அது பலன் கொடுக்கும். இல்லைன்னா சும்மா நம்ம போயிட்டு வரலாம், அவ்வளோதான். ரைட். அப்போ இப்படி திரிவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறது உங்களுடைய இடது கலையாக இருக்கக்கூடிய கங்கை என்றும், கங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய இடது கலை. வலது கலையாக இருக்கிறது யமுனை. இப்போ வலது கலைன்னு சொல்லக்கூடிய சூரிய கலையில் வருவது யமுனை. சுசுமுனை வழியாக வரக்கூடிய அந்த ஒளிக்கு பேரு தான் அந்தர்வாகினி என்ற சரஸ்வதி. ஏன் சரஸ்வதிங்கிறத நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா, அப்போ கங்கா, யமுனா, சரஸ்வதி என்று இந்த 3 இணையக்கூடியதுக்கு பேரு தான் திருவேணி சங்கமம். அப்போ சுசுமன நாடியில் செல்லக்கூடிய இந்த அதீத சக்தியைத்தான் என்ன சொல்றாங்க? சின்ன மஸ்தை என்று. இந்த 3ஐயும் ஒன்றாக இணைத்து இருக்கக்கூடிய சக்திக்கு பேர் தான் நம்ம சொல்லக்கூடிய சின்ன மஸ்தை என்ற நம்ம பூர்வ மத்தியில் சேருது. இது எப்படி இருக்கு? இது ரொம்ப அழகான சந்திர காந்திய போல பிரகாசம் அப்படி இருக்கக்கூடியதாங்க இதனுடைய தன்மை. ஒரு சிவப்பு நிறத்துடன் சூரியனை போல் விளங்கும் பின்களா என்று சொல்லக்கூடிய நாடியோடு இணைந்திருப்பது பேர் தான் டாகினி தேவின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த இடகலையில் இருக்கக்கூடிய வர்ணனி தேவின்னு சொல்கிறாங்க, ஒரு ஒளியாக நமக்குள்ள பிரகாசிக்குது. அப்போ சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம கிரந்தி, ருத்ர கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, இந்த உடிச்சுகளும் என்ன செய்யுது? ஒவ்வொரு பணியை நம்ம உடம்புல செய்யுது. இந்த ஒவ்வொரு கந்தியும் ஒவ்வொரு இடத்தினுடைய கர்மத்தை செயல்பட வைக்குது. பிரம்ம கிரந்தி என்ன பண்ணுது? தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரம்ம கிரந்தி என்ன பண்ணுது? இந்த மண்ணுலையும் இந்த மண் சார்ந்த இருக்கக்கூடிய நம்மளை என்ன செய்யும்? அட்ராக்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அட்ராக்ஷன் படுத்தனால நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய நினைவு, எண்ணம் எல்லாமே இந்த பொருள் மேலே தான் நம்ம கவனம் இருக்கும். யார் வானத்தை பார்த்து என்னைக்குமே மேல் நோக்கி பார்க்கதே கிடையாது. எல்லாமே தரையை தான் பார்க்குறோம். நம்ம பொருளை தான் பார்ப்போம்.
பொருள் ரீதியான ஈர்ப்பை தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்படி பொருள் ரீதியான ஈர்ப்பு அது கொடுக்குறோம். விஷ்ணு கிரந்தினுடைய முடிச்சு என்ன செய்யும்? நம்மளை எப்போவுமே நபர்கள் சுகபோகமான அனுபவங்களைத்தான் அது நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே, அந்த ஃபீலிங்கை தான் நமக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 2 பேருடைய இதை தாண்டி இவங்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கக்கூடியதை ருத்ரன் என்று சொல்லக்கூடியது என்ன பண்ணுது? அதனுடைய சுவடுகளே, அதனுடைய ஃபீலிங்கே இல்லாமல் அறுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறது தான் நம்ம நெத்தியில் இருக்கக்கூடிய ருத்ர கிரந்தின்னு சொல்லக்கூடியது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பிரம்மா அவர் உருவாக்குறாரு, விஷ்ணு காக்குறாரு, சிவன் அழிக்கிறாருன்னு சொல்லுது. மீனிங் என்ன? இந்த உடலில் இந்த 3 தன்மையாக உடலில் செயல்படுது. அப்போ இது நமக்கு மேலே இருக்கக்கூடியது வேலை செய்யலைன்னா இந்த விஷ்ணு கிரந்தின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் சக்கரத்தினுடைய தன்மையும் இந்த சுவாதிஷ்டான மூலாதாரத்தை சேர்த்து இருக்கக்கூடிய அந்த பிரம்ம கிரந்தியும் மணிப்பூரகம் அது கூட ஆட் ஆகிவிடும். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா உலக ரீதியான விஷயத்தை தாண்டி நம்மளை வேறு எந்த இதுக்கும் நம்மளை கொண்டு போகாது. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? இந்த ஃபீலிங்கை கூடுதலாக்கி மீண்டும் நாம் இதை செஞ்சு இந்த உலக ரீதியான அந்த உணர்ச்சிகளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அடிமையாகி மீண்டும் அதையே நம்ம பதிவு பண்ணி அதுக்காகவே அந்த கர்ம பதிவை ஏற்றி நாம் என்ன செய்கிறோம்? இன்னொரு உடல் எடுக்கிறதுக்கான பிறப்பெடுக்கிறதுக்காகவே நாம் தான் அதை உருவாக்கி அங்கே வைக்கிறோம். இப்போ இதிலேருந்து மாற்றணும்னா யார் இந்த புருவமத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தியை நீங்கள் அதீதப்படுத்தி இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய பிண்டத்துக்குள்ளே சேர்க்கக்கூடிய அந்த வேலை எது செய்யுதுன்னால் இந்த சின்ன மஸ்தினுடைய தத்துவம். இந்த புருவமத்தியில் அந்த ஒளியை தியானிக்கக்கூடிய காரணம் என்னன்னா, எதுக்கு துருவ நட்சத்திர தியானம் பண்ண சொல்லுதோம் அப்படின்னா, இந்த சக்தி நமக்குள்ள வளர்ச்சி அடையும் போது தான், அந்த ஒளியை பார்த்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒளியை வளர்ச்சி அடையும் போது தான் நமக்கு என்ன நடக்கும்? இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட சக்தி இந்த பிண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மாண்ட சக்தியை ஒரு இணைக்கக்கூடிய ஒன்று தான் இது. அப்போ இந்த சக்தியை நீங்கள் இணைக்க தான் இந்த ஒவ்வொரு முடிச்சுகளில் இருக்கக்கூடியெல்லாம் பியூரிஃபை ஆகுது, ஒளியை கொண்டு தூய்மைப்படுத்தி. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.